ஹலோ டகு ஃபேம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாக்கமோட்டோ டேஸ் அனிமியோடைய எபிசோட் 2. எபிசோட் 1க்கு நான் நினச்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலனாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. நிறைய பேர் பார்த்தவங்க நிறைய பேர் எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருக்குது ப்ரோ, கண்டினியூ பண்ணுங்க மாதிரி சொன்னீங்க. ஸோ உங்களுக்காக இந்த எபிசோட் 2 வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஓரா பசங்க வீடியோக்கெல்லாம் அதுக்கு நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல வீடியோஸ்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அண்ட் எபிசோட் 3 வேணும்னா நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டை பொறுத்து தான் ஓகேவா. நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா எபிசோட் 3 வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ வந்து ஓரா பேசாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். திஸ் ஐமோட்டாக்கு எபிசோட் 1 எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சக்கமோட்டோட கடையில் நம்மளோட ஷின்னு வேலைக்கு செய்கிற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. ஸோ அங்கே தான் இங்கே கதை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஷின் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இடத்த அந்த ஃபைட்டை பற்றி நம்மளுடைய சக்கமோட்டோ பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அவனை அப்படி பொழந்தீங்க, உங்களை ஒரு அடியும் பார்த்தீங்கன்னா இடி மாதிரி இருந்துச்சுன மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்கமோட்டோட வைஃப் கேட்டுறாங்க. கேட்ட உடனே எனது கொலையா எகெயின் ஹிட்மேன் ஆகணும்னு ஆசையோ எவனையாச்சும் கொல்லணும் ஆசையோன்னு வந்து நம்ம சக்கமோட்டோட கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம சக்கமோட்டோ ஷோக் ஆகிட்டு நான் எதுவும் பண்ணாத மாதிரி அவர் எதுவும் பண்ணாத மாதிரி நான் அப்படிலாம் பண்ணலை என்ன மாதிரி ரியாக்ஷன் விட்டுட்டு இருக்காரு. நம்ம சின்ன கேட்காரு உங்களுக்கு தான் ஒன்று கொள்றது பிடிக்குமேன்னு சொல்ல இங்கே அப்படிலாம் இல்லைன்ன மாதிரி நம்மளோட சக்கமோட்டோ பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் வைஃப் வந்து இன்னும் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, ஞாபகம் வச்சுக்கோ நீ எகெயின் நம்மளோட ஃபேமிலி ரூலை பிரேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் தந்துடுவேன். ஐ மீன் நம்மளோட சக்கமோட்டோ ஃபேமிலி ரூலை பிரேக் பண்ணாருன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆகிருந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நம்ம தலைவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் ஆகிட்டு இல்லை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன மாதிரி லுக்குறான். இங்கேயும் டிவோர்ஸ் விட்டு வைக்கல பார்த்தீங்களா, அப்படி சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் நீ நான் பண்ண மாட்டேன்னு சொன்ன மாதிரி அவங்க வெளியே சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஸோ தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃபை கண்டு ரொம்ப ரொம்ப பயம். ஸோ பயம்னு சொல்ல முடியாது, அவங்கள பிரிஞ்சிடக்கூடாது நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த அசாசின் வாழ்க்கையை விட்டு இருக்காரு. எகெயின் அதுக்குள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு பிடிக்கல, என்ன அவருக்கு பிடிக்கும் பட் பிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதை தான் இந்த இடங்களில் காமிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சின்ன சும்மா இல்லாமல் சக்கமோட்டோ கிட்ட போயிட்டு அது என்ன ஃபேமிலி ரோல்னு கேட்குறான். உடனே நம்ம சக்கமோட்டோ சின்ன போட்டு தள்ளுற மாதிரி யோசிச்சு பார்க்குறாரு. ஒருத்தங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்களோ அதை ரீட் பண்ணுறது தான் நம்மளோட சீனோட பவர். ஸோ இதையும் பார்த்து ரீட் பண்ணிடுறான். ஸோ ரீட் பண்ணிவிட்டு மீண்டுமா ஆன மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 வாரம் சிட்டிக்கு போகிறாங்க. அந்த சிட்டிக்கு எதுக்கு வந்தோம்ன மாதிரி நம்மளோட சின் கேட்குறான் சக்கமோட்டோ கிட்ட. பட் சக்கமோட்டோ ஆன்சர் பண்ணல. சக்கமோட்டோ போயிட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு பன் கடையில் பன் வாங்குறாரு. நம்ம சின்னும் பார்த்தீங்கன்னா எதுக்காக பன் வாங்குறாருன மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது தான் நம்ம சக்கமோட்டோட மைண்டை ரீட் பண்ணுறான். சக்கமோட்டோ மைண்டில் என்ன இருக்குன்னா அந்த பண்ணை அவரோட குழந்தை சாப்பிட்ற மாதிரி அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நம்ம சக்கமோட்டோ யோசிக்கிறாரு. ஐ மீன் சக்கமோட்டோ தாட்ஸ் அப்படி இருக்குது. ஸோ ஒருத்தவங்க மைண்டில் நினைக்கிறத ரீட் பண்ணுற சின்னோட பவர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சக்கமோட்டோ நினைச்சதை நம்ம சின்னும் பார்த்துறான். ஸோ சின்னுக்கு அதை பார்த்த உடனே என்ன ஒரு நல்ல மனுஷையா குடும்பத்துக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது 2 பண்ணை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மேலே பில்டிங் இருந்து ஒரு ரோஸ் கலர் முடி வச்ச ஒரு பொண்ணு கீழே விழுகுது இவங்களுக்கு மேலே. அந்த பொண்ணோட ஹேர் கலர் பார்த்தீங்கன்னா ரோஸ் பிங்க் அந்த மாதிரி கிடையாது, ஒரு மாதிரி டார்க் மரூன் அந்த மாதிரி கலர் தான் ஓகேவா. அந்த கலர் என்ன தெரிஞ்சவங்க கமலை சொல்லிட்டு போகிறேங்க. ஸோ பொண்ணு சக்கமோட்டோக்கு மேலே விழுந்ததால் சக்கமோட்டோட மனசு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கமோட்டோ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை துரத்திட்டு நேரம் ரவுடிஸ் வராங்க. அந்த ரவுடிஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அந்த பொண்ணு சும்மா இல்லாமல் அந்த ரவுடிஸை வெளுத்து வாங்குது. ஐ மீன் அந்த பொண்ணுக்கு நல்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும் போல் அந்த ரவுடிஸை பார்த்தீங்கன்னா வெளுன்னு வெளுக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த ரவுடிஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கொல்றதுக்கு ஐ மீன் அந்த பொண்ணை வந்து கேப்சர் பண்ண போகும்போது நம்ம தலையை வந்து என்ட்ரி கொடுக்கலாம். ஐ மீன் சக்கமோட்டோ பார்த்தீங்கன்னா இறங்கி சம்பவம் பண்ணுறான். ஸோ சக்கமோட்டோ மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சின்னும் பார்த்தீங்கன்னா இறங்கி சம்பவம் பண்ணி அந்த இடத்த விட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு ஓடி போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒரு கேங்ஸ்டரை காமிக்கிறாங்க. இந்த கேங்ஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கேப்சர் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ இப்படிப்பட்ட சல்லி பசங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு ஹல்க்கு மாருக்கு ஒரு 2 அசாசினை வந்து இந்த வேலைக்காக வந்து நியமிக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா அவனுங்களும் அந்த பொண்ணை கடத்திட்டு வரதுக்கு போயிட்டானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சக்கமோட்டோ அண்ட் ஷின் அண்ட் அந்த பொண்ணு அவங்கள போயிட்டு இருக்கும்போது நம்ம ஷின் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட யாருன்னு கேட்க அந்த பொண்ணு வந்து உண்மையை ரிவீல் பண்ணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா மாஃபியா குடும்பத்தில் அந்த பொண்ணு. ஸோ அவங்க அப்பா ஒரு கீயை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கீ பார்த்திங்கன்னா அந்த கீ அந்த வில்லன் ஸ்ட்ரீமில் கிடச்சிட்டா அவனுக்கு மாஃபியா எவ்வளோ ஆளுவாங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. நம்ம ஷின்னும் பார்த்திங்கன்னா அப்படி எதுக்கு அந்த கீ அதை கொடுத்துடலாம்னு சொல்லும்போது தான் அந்த பொண்ணு ஒரு மேட்டரை சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா சாகிற தருணத்தில் பார்த்திங்கன்னா அந்த கீ அந்த பொண்ணை நம்பி ஒப்படைச்சிருப்பார். ஸோ அதுக்காகவே அவங்க அப்பாவுக்காகவே அந்த கீயை வந்து பாதுகாக்கிற மாதிரி சொல்லும். ஸோ இதை கேட்டுட்டு பார்த்தேன் ஷின்னும் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, வாங்க சக்கமோட்டோ போகலாம் சக்கமோட்டோ சொல்கிறாரு. பட் சக்கமோட்டோ என்ன சொல்கிறாருன்னா இல்லை நான் அந்த பொண்ணுக்கு உதவ போகிறேன், பிகாஸ் எனக்கு தேவை பன். ஸோ இந்த பொண்ணை காப்பாற்றிட்டு அதுக்கு பதிலாக நான் வந்து பன் கேட்க போகிறேன் மாதிரி சொல்கிறாரு. ஐ மீன் அந்த பொண்ணுக்கிட்ட பன் சமைச்சு தர சொல்ல போகிறாரு. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆமாம் எங்கள் அப்பா கிட்ட ஒரு பன் ரெசிபி இருந்த மாதிரி சொல்லுது. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா
குறுக்கந்த கௌசிக் வந்தான்னு சொல்கிற மாதிரி அந்த 2 அசாசினும் அங்கே வந்துடுறானுங்க. வந்த உடனே ஒத்த பஞ்சிலே நம்ம சக்கமோட்டோ பார்த்தீங்கன்னா பக்கத்து பில்டிங்கில் தூக்கி அடிச்சிடறானுங்க. ஸோ இப்போ அந்த இடத்த சக்கமோட்டோ இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 2 அசாசினும் நம்மளை அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஷின்னும் அந்த பொண்ணு முடிந்த வரை சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால முடியலை. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த அசாசின் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கேப்சர் பண்ண போகிறானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சாவலான்னு சொல்கிற மாதிரி நம்ம சக்கமோட்டோ என்ட்ரி கொடுத்து அவனுங்களை வெளின்னு வெளுக்கிறாரு. ஸோ மேல் ஃப்ளோரில் ஃபைட் பண்ணி தெரிந்தவங்க இந்த ஃப்ளோர் உடைஞ்சு எகெயின் கீழ் ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. ஸோ கீழ் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை ஷின் யோசிச்சு பார்க்குறான், எதுக்காக இவர் வந்து சம்மந்தமில்ல ஒரு விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆகிறாரு, எதுக்காக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்கமோட்டோடைய மைண்டை ரீட் பண்ணுறான். ஐ மீன் ஃப்ளாஷ்பேக். ஓகே, அப்படி ஃப்ளாஷ்பேக்ஸ் எனக்கு காமிக்கிறானுங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன காமிக்கிறாங்கன்னா நம்ம சக்கமோட்டோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவருக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. பட் அவர் டைமுக்கு வரல, ரொம்ப லேட்டாக தான் வராரு. உடம்புலாம் ரத்தக்கரை. இதை பார்த்து கடுப்பானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்காக நீ கொல்ற, இன்றைக்கி யாராச்சும் கொன்னியா, ஏன் லேட்டு, ஏன் இந்த ரத்தக்கரை, எதுக்காக எல்லாம் பண்ணுற மாதிரி கேள்வியாக இருக்காங்க. இவர் வந்து சொல்கிறாரு, நான் இப்படி இந்த வேலை பார்த்தா தான் உனக்கு வந்து கிஃப்ட்டு வாங்கி தர முடியும், உன்னை ஹாப்பியாக வச்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த சக்கமோட்டோ சொன்னதை கேட்டுட்டு நம்மளுடைய சக்கமோட்டோ ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, இப்படிப்பட்ட கிஃப்ட்டு எனக்கு தேவையில்லை. ஸோ உன்னை என்னால் மாற்ற முடியலன்னா நம்ம எதுக்கு ஒன்றா வாழணும்னு சொல்லிட்டு மேலே இருந்து ஐ மீன் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் ஓகேயா. ஸோ மேலேருந்து கீழே குதிச்சிடுறாங்க. ஐ மீன் சூசைட் அட்டம் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து இவர் பார்த்துட்டு சும்மா இருக்காமல் தலைவனை போயிட்டு எப்படி வந்து அவங்களை ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றுறாரு. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுடைய சக்கமோட்டோ சொல்கிறாங்க, நான் எப்படி உனக்கு முக்கியமோ அதே மாதிரி நீ எனக்கு முக்கியம். 2 பேர் ஒருத்தங்களாம் போனால் எவ்வளோ மிஸ் பண்ணுவோம். ஸோ அதை மாதிரி தானே நீ கில் பண்ணுற ஒவ்வொருங்களுக்கும் அவங்க ஒருத்தருங்க ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க. ஸோ எப்போயாச்சும் புரியுதா, ஒருத்தவங்களை கொன்னா இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப அதால் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இனிமேல் யாரையும் கொல்லாத, இப்படி நாம் வந்து ஒன்றா வாழனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி இனிமேல் யாரையும் கொல்லக்கூடாது. திஸ் இஸ் அவர் ஃபெஸ்ட் ரூல்னு சொல்கிறாங்க. ஐ மீன் ஸ்டார்டிங்கில் ஃபேமிலி ரூல்னு சொல்லிப்பாங்க பார்த்தீங்களா, அதோட ஃபெஸ்ட் ரூல் இதுதான், யாரையும் வந்து கொல்லக்கூடாது. அண்ட் இன்னொன்று சொல்கிறாங்க, அப்படி யாருக்காச்சும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு நீ வந்து உடனே வந்து பண்ணிடணும் ஓகேவா. இதை வந்து ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய சக்கமோட்டோ மைண்டுக்குள்ளே இருந்தது. இதை அப்படி நம்மளுடைய ஷின்னு வந்து மைண்ட் ரீடிங் மூலமாக தெரிஞ்சுக்கொள்கிறாரு. ஸோ அப்போ வந்து ஷின்னுக்கே புரியுது ஏன் சக்கமோட்டோ இப்படி இருக்காரு, ஏன்னா அந்த பொண்ணுக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ண ஆசைப்பட்டாருன்னு. ஸோ வந்து இதுக்கப்புறமா எகெயின் அந்த ஃபைட்டிங் கண்டினியூ ஆகுது. அந்த 2 ஹல்க் அசாசினும் நம்ம சக்கமோட்டோ போட்டு தள்ளுறதுக்காக எக்கச்சக்கமான ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் எந்த ஒரு ட்ரிக்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. கத்தியை வச்சு சுற்றிலாம் வெட்டுறாங்க. பட் சக்கமோட்டோவில் படவே இல்லை. ஃபைனலி எப்படியோ சக்கமோட்டோ 2 பேருக்கு நாக் டவுன் பண்ணிட்டாரு. ஐ மீன் 2 ஹல்க் அசாசின் பார்த்தீங்கன்னா மர்கியா, சாலா. ஸோ அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னா அந்த கேங்ஸ்டர் தான் பார்த்தீங்களா. ஐ மீன் இந்த அசாசின் அனுப்புனா கேங்ஸ்டர் அவனோட இடத்துக்கே நம்ம சக்கமோட்டோ அந்த பொண்ணு என்ஷின் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த பொண்ணு தான் என்ன பண்ணுங்கன்னா, ஐ மீன் சக்கமோட்டோ எதுவும் பண்ணலை, நம்ம ஷின் எதுவும் பண்ணலை. அந்த பொண்ணு போயிட்டு அவனை பொழன்னு பொழக்குது. ஐ மீன் அந்த கேங்ஸ்டரை அடி வெளுத்து. ஸோ அந்த கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா எகெயின் அந்த பொண்ணு வழியில் வராத அளவுக்கு அப்படி போட்டு அடி நடிக்குது. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அந்த ரூம் ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்பாவோட ரூம் ட்ரெஷர்லாம் இருக்கும். ஸோ அந்த ரூம் அந்த பொண்ணு ஓப்பன் பண்ணி பார்க்குது. அங்கே பார்த்தா எக்கச்சக்கமான ட்ரெஷர்ஸ். ஸோ அந்த பொக்கிஷங்கள் அந்த தங்கத்தில் வச்சு நம்ம ஷின்னும் நம்ம சக்கோட ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு சாக்கிய பொட்டல் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணு அந்த சாக்கிய பொட்டலோட அந்த டேமேஜ் ஆச்சு பதில் பன், ஸோ அதை சாப்பிட்டுக்கிட்டே முன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஐ மீன் அந்த பன் நல்லா இருக்குன மாதிரி சொல்லலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா எண்டிங்கை போட்டு விட்றாங்க. எண்டிங்கை போட்டதுக்கப்புறம் குட்டி சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஷின் வந்து அந்த கடையில் ஒர்க்குக்கு வந்தாரோ அதே மாதிரி அந்த பொண்ணும் அந்த கடையில் வந்து வேலைக்கு சேர்ந்துருச்சு. அந்த கடையில் வந்து இனிமேல் பன் பண்ண போதான்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்து ஷின்னுக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இப்போ அந்த பொண்ணு நம்ம ஷின் சக்கமோட்டோ அந்த கடையில் வந்து இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து சக்கமோட்டோ ஃபேமிலி. ஸோ இனிமேல் தான் தரமான சம்பவங்களாக இருக்க போகுது. ஸோ வந்து எபிசோட் 3 வேணும்னா மறக்காமல் வந்து கமெண்ட் சொல்லிட்டு போகிறேங்க. ஸோ இப்படி இதோடைய வந்து இந்த எபிசோடை வந்து எண்டிங் பண்ணி முடிச்சிடறானுங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னா உங்களை முடிந்த ஆதரவு வந்து காமிங்க. முடிஞ்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ வந்து நான் சொன்னல 1 giveaways வந்தால் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஸோ வந்து இந்த எபிசோட் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ வந்து நான் தப்பாக சொல்லி தான் சொல்ல விட்டுருந்தாலும் ஐ எம் சாரி. ஸோ வந்து வீடியோ முடிச்சிக்கலாமா? அண்ட் டேக் கேர், சயனோரா.